ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக நன்றி அப்பா. எங்களுக்கு என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் நீர் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசிக்கு விடுதலையும் வாழ்வும் மீட்பும் அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை நீர் வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைப்பொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதை புரிந்து கொள்ளக்கூடிய இருதயங்களை எங்களுக்கு நீர் தருகிறதற்காக நன்றி அப்பா. என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவன் மனிதனை எப்படி படைத்தார்? தன்னுடைய பிரதிநிதியாக தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் நிலைநிறுத்துகிற அதிகாரத்தோடு தேவன் மனிதனை படைக்கிறார். மனிதன் தன்னுடைய கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகிறார். விழுந்து போன மனிதனுடைய நிலைமை, இதை குறித்து நாம் கடந்த பகுதியில் தியானித்தோம். இந்த பகுதியில் தேவனுடைய மீட்பு ஏன் மனிதனுக்கு அவசியமாக இருந்தது? எப்பேற்பட்ட இடத்திலிருந்து தேவன் நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார்? அந்த ரட்சிப்பின் முக்கியத்துவத்தை குறித்து இந்த பகுதியில் நாம் தியானிக்கப் போகிறோம். கிருபை, ரட்சிப்பு, மீட்பு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், இதுவெல்லாம் நமக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது இலவசமாக கொடுக்கப்பட்டதாலோ என்னவோ அதனுடைய மகிமை நமக்கு தெரிவதில்லை. எந்த இடத்திலிருந்து நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார் என்பதன் ஆழம் புரியும் பொழுது கிருபையின் ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். விழுந்து போன மனிதனுடைய நிலைமை, ஆட்சியை, அதிகாரத்தை இழந்த மனிதனுடைய நிலைமை எப்படி இருந்தது என்பதை நாம் தியானித்தோம். அந்த அதிகாரத்தை மனிதன் இழந்து போனதினால், பாவம் மனிதனுக்குள் வந்ததினால் மரணம் ஆட்சி செய்ய ஆரம்பித்தது. மரணம் ஆளுகை செய்ய ஆரம்பித்தது. ஏனென்றால் பாவம் என்பது ஒரு செயல் அல்ல, அது ஒரு இயல்பு, ஒரு ஆவி என்று நாம் பார்த்தோம். இந்த பாவத்திற்குள் மரணத்தின் விதை இருந்தது. அந்த மரணத்தின் விதை அந்த ஆவியை மாற்றியது. அந்த விருப்பங்கள், நம்பிக்கை, சிந்தனைகள், எண்ணங்களை மாற்றியது. அது செயல்களாக வெளிப்பட்டது. அது மரணத்திற்கு நேராக, ஒரு அழிவுக்கு நேராக வழி நடத்தியது. மனிதனுடைய ஆவி தேவனிடமிருந்து பிரிந்து ஒரு இருளின் நிலைமைக்கு அது சென்றது. வசனம் அதுதான் சொல்லுகிறது. கொலோசியர் 1:13, இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டதின் நோக்கம் இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க. நாம் எப்பேற்பட்ட ஒரு இடத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம்? இருளின் இடத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இருளில் தான் மனிதனுடைய ஆவி இருந்தது. தேவனுடைய ஜீவன் இல்லாத நிலைமை, தேவன் அற்ற நிலைமை. தேவன் இல்லை என்றால், வெளிச்சம் இல்லை என்றாலே இருள்தான் அங்கு இருக்கிறது என்று பொருள். நாம் ஒரு இடத்தில் லைட்டை போடுகிறோம், அங்கு வெளிச்சம் வருகிறது. நாம் வெளிச்சம் இல்லை என்றால் யாரும் இருளை கொண்டு வந்து புகுத்துவது இல்லை. வெளிச்சம் இல்லை என்றாலே அது இருள்தான். அதுபோல தேவனுடைய ஜீவன் பிரிந்தது என்றால் அங்கு இருள்தான் இருந்தது. அந்த இருளில் மரணம் ஆட்சி செய்து கொண்டிருந்தது. மனிதன் சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள் வருகிறான். இப்படிதான் பாவம், மரணத்தின் மூலம் சாத்தான் இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்தான். இப்படிதான் அவன் அதற்கு அதிபதியாக மாறினான். அதைதான் வசனம் சொல்லுகிறது. மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. எபிரேயர் 2:14, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க தாமும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களானார். மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவன் மாறினான். ஏனென்றால் அந்த மரணத்தின் ஆற்றலை இயக்குபவனாக அவன் இருந்தான். மனிதனை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தான். அதிகாரத்தை இழந்து போன மனிதனுடைய நிலைமை இப்படிதான் இருந்தது. இந்த பாவத்திற்கு சம்பளம் மரணமாக இருந்தது.
ஏன் அதற்கு வேறு தண்டனை இல்லையா? ஏன் மரணம் என்றால், மரணம் என்றாலே தேவனிடமிருந்து பிரிந்த நிலைமை, ஜீவன் அற்ற நிலைமை. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. தேவனிடமிருந்து பிரிந்த ஒரு நிலைமை, ஜீவனை இழந்த நிலைமைக்கு தண்டனை ஜீவனை கொடுப்பது மாத்திரமே. தேவனுடைய நீதி, அவரது நியாயம், பாவத்திற்கான ஒரு தண்டனை, அந்த சட்டம் மரணம் என்று நிர்ணயிக்கிறது. அது ஒரு ஆவிக்குரிய விதி. தேவன் எப்படி அன்புள்ளவரோ, வல்லமையுள்ளவரோ, அவர் இரக்கம் உள்ளவரோ, அவர் பரிசுத்தம் உள்ளவரோ, அவர் நீதியும் நியாயமும் உள்ளவர். அந்த நீதியும் நியாயமும் இல்லை என்றால் அவர் தேவன் இல்லை. அந்த இயல்பை மாற்ற முடியாது. தேவனுடைய இயல்பு நீதியும் நியாயமும் கொண்ட இயல்பு. அவருடைய பரிசுத்தமும் அவரது நீதியும் அவரது நியாயமும் அந்த ஜீவனற்ற நிலைமைக்கு தண்டனை மரணம் என்று நிர்ணயித்திருக்கிறது. இது ஒரு ஆவிக்குரிய சட்டம், ஆவிக்குரிய விதி. ஜீவன் இல்லாத அந்த மரணத்திற்கு தண்டனை, அந்த மரணத்தை கொடுப்பதுதான். ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ, அவருடைய இரக்கமோ அந்த மரணத்தை நமக்கு கொடுக்க விரும்பாமல் அவர் மாம்சமாக இறங்கி வந்து அங்கு இயேசு கிறிஸ்துவின் மீது அங்கு சுமத்தப்படுகிறது. இதுதான் சுவிசேஷம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 15:56. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். மரணத்தின் கூர் பாவம். அப்படி என்றால் பாவம் வந்த இடத்தில் மரணம் கட்டாயமாக செயல்படும். இது ஒரு விதி. அது மாத்திரமல்ல, இந்த பாவம் இருக்கிற இடத்தில் மரணம் செயல்படும். இந்த ஆவிக்குரிய மரணம் தேவனிடமிருந்து பிரிந்த நிலைமை படிப்படியாக அந்த சரீரத்தையும் மரணத்துக்கு நேராக கொண்டு வரும். ஆவியில் மரணம் என்பது தேவனிடமிருந்து பிரிவு. சிந்தனையில் அந்த மரணத்தை கொடுத்து, சிந்தனையில் மரணம் என்றால் என்ன? அதை தான் நம்ம கடந்த பகுதியில் பார்த்தோம். பயம், பயத்துக்கு அடிமை, குற்ற உணர்வு, குற்றம் சாட்டுகிறது, இச்சைகள், கோபம், எரிச்சல், வைராகியம், விரோதம், நாம் விரும்பாதவற்றை செய்ய வைக்கின்ற ஒரு ஆற்றல், மன உளைச்சல், திகைக்கிறது, கலங்குகிறது. இது எல்லாமே சிந்தனையில் மரணம். மரணத்திற்குரிய இயல்புகள் இது. இந்த சிந்தனையில் மரணத்தை கொடுத்து சரீரத்தில் மரணத்தை வெளிப்படுத்துவது, இப்படிதான் மரணம் ஆட்சி செய்கிறது. இந்த ஜீவனுக்கு அதிபதியாயிருக்கிற ஜீவனிடமிருந்து பிரிகிறதினால் ஏற்பட்ட இந்த மரணம், இது ஆவியில் மரிக்கச் செய்து பாவ பழக்க வழக்கங்களை கொடுத்து, நோய்களை கொடுத்து, பயத்தை கொடுத்து, சாப விளைவுகளை ஏற்படுத்தி முடிவாக நித்திய மரணத்திற்கு நேராக வழி நடத்துகிறது. இதிலிருந்து மீட்பதற்காக தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஏனென்றால் இது தேவனுடைய நீதி முறை. பாவத்திற்கு தண்டனை மரணம் என்பது அவருடைய நீதி முறை. மனிதனோ பாவத்தில் சிக்கி இருக்கிறான், மரணம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது, சாத்தானுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறான், ஒரு நித்திய மரணத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறான். அதனுடைய நிலைமை அதுதான், நித்திய மரணம். நித்திய மரணம் என்றால் என்ன? இதை வேதம் 2ஆம் மரணம் என்று சொல்லுகிறது. இது பயம் முறுத்துவதற்கான செய்தி அல்ல. நம்முடைய ரட்சிப்பு எவ்வளவு விலையேற பெற்றது, விலை மதிப்பானது. தேவன் எப்பேற்பட்ட இடத்திலிருந்து நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார் என்பதை புரிய வைக்கக்கூடிய ஒரு சத்தியம். நாம் இருந்த நிலைமை புரிந்து கொண்டால் அவர் உயர்த்திய நிலைமையின் அருமை நமக்கு தெரியும், அந்த ஸ்தானம் நமக்கு புரியும். இந்த நித்திய மரணம், 2ஆம் மரணம் இங்கு வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 20:14-15. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம்.
ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். முதல் மரணம் நம்முடைய சரீரத்தில் ஏற்படும் மரணம். நம்முடைய ஆவி உடலை விட்டு பிரியும் இடம்தான் சரீர மரணம். இந்த முதல் மரணம்தான் சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரண பயத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். மரணத்தை குறித்த பயம், மரணத்திற்கு பின்பு இருக்கின்ற வாழ்க்கையை குறித்த பயம், நியாய தீர்ப்பை குறித்த பயம், நரகத்தை குறித்த பயம், எல்லா பயத்திலிருந்தும் நம்மை அவர் விடுதலையாக்கி இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் இந்த விடுதலை மீட்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீர ரீதியாக ஏற்பட்ட அந்த மரணமுமே ஒரு விசுவாசிக்கு பயந்து போய் இருக்கின்ற ஒரு அனுபவம் அல்ல, நித்தியமான தேவனோடு இருக்கக்கூடிய அடுத்த வாழ்விற்கான ஒரு வாசல் அது. இந்த தைரியத்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், அவருடைய மீட்பு நமக்கு கொடுத்திருக்கிறது. இது சரீர ரீதியாக ஏற்படக்கூடிய ஒரு மரணம். இரண்டாம் மரணம் என்பது தேவனிடமிருந்து ஒரு நித்தியமான ஒரு பிரிவு. இதை நான் புரியும் விதமாக நான் சொல்லுகிறேன். விழுந்து போன ஒரு மனிதனுடைய நிலைமையை நாம் பார்த்தோம். மனுக்குலம் எப்படி ஒரு மரணத்தின் கைக்குள் இருந்தது என்பதை நாம் பார்த்தோம். பவுல் மிகவும் அழகாக அவர் சொல்லுகிறார், மரணம் ஒரு ராஜாவை போல ஆளுகை செய்தது என்று அவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம், ரோமர் 5:14. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். மரணம் மனிதனை அடிமைப்படுத்தியது, சாபத்தை உண்டாக்கியது, நோய்களை உண்டாக்கியது, ஒரு அழிவை கொடுத்தது. இது ஒரு ஆவிக்குரிய சக்தியாக செயல்பட்டது. மனிதனை தேவனிடம் இருந்து பிரித்து என்றென்றைக்குமாக தேவனிடம் செல்லக்கூடாத ஒரு இடத்திற்கு நேராக வைத்திருந்தது. மனிதனுடைய நிலைமை இதுதான். மரணத்தை செயல்படுத்துகிற நிலைமை, என்றென்றைக்குமான ஒரு பிரிவு. இந்த இடத்திலிருந்து தேவன் சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு மீட்பு கொடுத்திருக்கிறார். இந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை நம் மீது சுமத்த விரும்பாமல், நாம் அதை அனுபவிக்க, அந்த ஆக்கினையை நாம் சுமக்க விரும்பாமல் அங்கு தமது குமாரனை அனுப்புகிறார். இயேசு கிறிஸ்துவின் மீது அங்கு சுமத்தப்படுகிறது. தேவன் மாம்சத்தில் வெளிப்படுகிறார். நாம் நிற்க வேண்டிய இடத்தில் நமக்காக அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். எதற்காக ஏற்றுக்கொள்ளுகிறார் என்றால், தமது மரணத்தின் மூலம் அந்த மரணத்தை அழிக்கும்படிக்கு அவர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். மரணத்தை ஜெயிக்கும்படிக்கு ஒரு மனிதனாக இதை அவர் தெய்வ பலத்தில் செய்யவில்லை, ஒரு மனித பலத்தில் இதை அவர் செய்கிறார். மனிதன் நிற்க வேண்டிய இடத்தில் அவர் நின்று கொண்டு நமக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு அங்கு அதை ஜெயித்திருக்கிறார். மரணத்தை ஜெயித்திருக்கிறார். அங்கு சாத்தானை அவர் ஜெயித்திருக்கிறார். மனிதனுக்கு ஒரு மீட்பை கொடுத்திருக்கிறார். இது ஒரு குறிப்பிட்ட சில மக்களுக்கு அல்ல, ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்குமான ஒரு மீட்பு. இது ஒரு ஓப்பன் இன்விடேஷன். இது ஒருவருக்கு மாத்திரம் அல்ல. இதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எந்த செயலும் செய்ய வேண்டாம். எனக்காக இறங்கி வந்து என் தண்டனைகளை ஏற்றுக்கொண்டார். அவருடைய இரத்தம் என்னை கழுவி இருக்கிறது. தேவன் அவரை மரித்தோரிலிருந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ பண்ணினார். அவரை என் இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று இயேசு கிறிஸ்துவை யார் ஒருவர் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் அவருடைய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறார்கள், இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறார்கள், இந்த மரணத்திலிருந்து தப்புவிக்கப்படுகிறார்கள். இதுதான் இரட்சிப்பு. இந்த இரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் மூலம் சிலுவையில் கொடுக்கப்பட்டாயிற்று. இங்கு வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம், வெளிப்படுத்துதல் 20:15. ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். இங்கு பாவம் செய்ததினால் பாவத்தின் தண்டனையாக தேவன் யாரையும் நரகத்துக்கு அனுப்புவது இல்லை. தேவனுடைய இருதயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் செயல்படுகின்ற முறையை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்பட்ட இரட்சிப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் யாரையும் தண்டித்து நரகத்துக்கு அனுப்புவது இல்லை. மனுக்குலம் மீட்கப்படுவதற்கு அவர் ஒரு மீட்பின் வழியை அங்கு காண்பித்திருக்கிறார்.
அந்த மீட்பின் வழியை நிராகரிப்பதினால் ஒருவர் அந்த இடத்துக்கு செல்லுகிறார்கள். தன்னுடைய தேர்ந்தெடுப்பு, தாம் எதை சூஸ் பண்றோமோ, எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அவர்கள் அதை தேர்ந்தெடுத்து செல்லுகிறார்களே தவிர தேவன் அவர்களை அனுப்புவது இல்லை. ஏனென்றால் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நித்திய மரணம் என்பது மனிதன் தேவனுடைய ஜீவனிலிருந்து என்றென்றைக்குமாக பிரிக்கப்படும் நிலைமை. எட்டர்னல், நித்தியமாக. கால முடிவு என்பது அதற்கு கிடையாது. நித்தியம் என்றால் அழிவில்லாதது, என்றென்றைக்கும் என்று பொருள். நாம் ஏற்கனவே கடந்த சில பகுதிகளில் விழுந்து போன மனிதனின் நிலைமை, தேவன் அற்ற நிலைமை எப்படியெல்லாம் இருந்தது என்று நாம் தியானித்தோம். இருளாகவும் தேவனை புரிய முடியாத நிலைமை, தேவனுடைய ஜீவன் இல்லாத நிலைமை, மரணம் ஆட்சி செய்கின்ற நிலைமை, பயம், குற்ற மனப்பான்மை, இச்சைகள், பாவ செயல்கள் ஆளுகை செய்கின்ற, அடிமைப்படுத்துகின்ற ஒரு நிலைமை, நோய், சாப விளைவுகள், மரண பயம், சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள், ஆதிக்கத்துக்குள் இருக்கின்ற ஒரு நிலைமை, ராஜாவாக இருந்த இடத்தில் அடிமையாக இருந்த ஒரு நிலைமை, இதுதான் மரித்த ஒரு நிலைமை. இந்த நிலைமையில் என்றென்றைக்குமாக இருக்க வேண்டும் என்றால் அது எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு இடம் இல்லையா? ஒரு கொடூரமான ஒரு நிலைமை இல்லையா? இதிலிருந்து தான் அவர் மீட்பு கொடுத்திருக்கிறார். இரண்டாம் மரணம் என்பது நித்தியமாக தேவனிடமிருந்து பிரிவு. அங்கு சிலுவையில் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது யார் நிராகரிக்கிறார்களோ அவர்கள் அந்த இடத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்களே தவிர தேவனுடைய சித்தம் அதுவல்ல. இந்த நித்திய பிரிவு என்பது ஒருவர் தேர்ந்தெடுக்கும் தீர்மானம். இதுதான் எனக்கு வேண்டும் என்று அவர்கள் தேர்ந்தெடுக்கிற தெரிந்தெடுப்பினால் அந்த இடம் அங்கு தீர்மானிக்கப்படுகிறது. பாவத்தால் அங்கு ஆதாமிடம் ஏற்பட்ட அந்த பிரிவு திரும்ப முடியாத நிலைக்கு சென்று அந்த இரண்டாம் மரணத்தை நோக்கி அழைத்து செல்கிறது. ஏனென்றால் அந்த மீட்பின் செய்தியை ஏற்றுக்கொள்ளாததினால், மீட்பரை ஏற்றுக்கொள்ளாததினால் அங்கு அது நிகழ்கிறது. இரண்டாம் மரணம் என்பது இதுதான். இந்த இரண்டாம் மரணத்திலிருந்து இயேசு கிறிஸ்து நமக்கு நித்திய மரணத்திலிருந்து அவர் மீட்பு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய சித்தம் இதுவல்ல. வாசிக்கலாம், எசேக்கியேல் 33:11. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகின்றேன். தேவனுடைய விருப்பம் இதுதான், அவருடைய இருதயம் இதுதான். 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லா மனுஷரும் இந்த நித்திய மரணத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். அங்கு அவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை அறிந்து கொள்றதுதான் சத்தியத்தை அறிந்து கொள்றது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். மனிதனுடைய நிலைமை தேவனிடம் சேரவே முடியாத ஒரு நிலைமை, என்றென்றைக்குமாக பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமை, நித்திய மரணத்தில் நிற்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தது. இது நம்பிக்கையே இல்லாத ஒரு இடம். இந்த இடத்தை குறித்து வேதத்தில் நிறைய விளக்கங்கள் போடப்பட்டிருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மத்தேயு 10:28. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். அப்படி என்றால் அவர் கொடுத்த ரட்சிப்பை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ள சொல்லுகிறார்.
இங்கு அவர் நரகம் என்று சொல்லும்போது அவர் பயன்படுத்திய வார்த்தை கெஹன்னா என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். இந்த கெஹன்னா என்றால் என்ன அர்த்தம், என்ன பொருள் என்றால், பழைய எருசலேமிற்கு வெளியே ஹின்னோம் பள்ளத்தாக்குன்னு சொல்லி ஒரு பகுதி உண்டு. அந்த பகுதி, அந்த நிலம் ஒரு காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் விக்கிரக ஆராதனையின் மூலம் தங்கள் குழந்தைகளை பலியிட்ட ஒரு இடம். அடுத்து வருகின்ற மக்கள் அந்த இடத்தை குப்பை போடுகின்ற ஒரு இடமாக, குப்பையை எரிக்கின்ற ஒரு இடமாக அந்த இடத்தை பயன்படுத்தினாங்க. ஊரில் உள்ள எல்லா குப்பையையும் அங்கு கொட்டி அந்த இடம் ஒரு குப்பையாக காணப்படும். மேலும் அந்த குப்பையை எரிப்பதினால் அந்த தீ அணையாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும். அந்த குப்பையின் நாற்றம், குப்பையின் அழுகின ஒரு இடம், அணையாத அந்த அக்கினி எப்பொழுதும் அந்த இடத்துல எரிந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து ஒரு புகை, தீ, துர்நாற்றம். இதை நரகத்துக்கு ஒப்பிட்டு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த குப்பை அங்கு பாவ செயல்களை குறிக்கிறது, பாவத்தை குறிக்கிறது. அந்த அக்கினி என்பது நியாய தீர்ப்பை குறிக்கிறது. இந்த இடத்தை நரகத்தை ஒப்பிட்டு அங்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அங்கு புழு அழியாது, தீ அணையாது, என்றென்றைக்குமான ஒரு இடம். மனிதனுடைய நிலைமை இந்த இடத்துல தான் இருந்தது. இப்பேற்பட்ட அக்கினியிலிருந்து, இப்பேற்பட்ட ஒரு மரித்த நிலைமையிலிருந்து, துர்நாற்றத்திலிருந்து, மீட்கவே முடியாத ஒரு இடத்திலிருந்து நமக்கு மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நியாய தீர்ப்பை, இந்த மரணத்தை நாம் அனுபவிக்க வேண்டாம் என்பதற்காக அங்கு அவரது குமாரனின் மீது அங்கு சுமத்தப்படுகிறது. வாசிக்கலாம், யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஏன் இந்த மரணம், இந்த தண்டனை, இது ஏன் ஒரு தீவிரமான ஒரு காரியமாக இருக்கிறது என்றால், நம்முடைய தேவன் பரிசுத்தத்தின் தேவன், நித்திய தேவன். பாவம் என்பது அவருடைய இயல்புக்கு எதிரான ஒன்று, அவருடைய சமூகத்தில் நிற்க முடியாத ஒரு காரியம். தேவனுடைய சமூகத்தில் அந்த பாவத்தால் ஒருபோதும் நிற்க முடியாது. வாசிக்கலாம், ஆபகுக் 1:13. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே. அவருடைய இயல்பு அது. பாவத்தை ஒரு சிறிய தவறு என்று அவரால் எடுத்துக்கொள்ள முடியாது. அது நித்தியமான, பரிசுத்தமான, நியாயமும் நீதியும் உள்ள தேவனுக்கு எதிரான ஒரு கலகம். அந்த ஜீவன் அதில் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் அதனுடைய தண்டனையும் நித்தியமானது. ஆனால் அதே நீதியும் நியாயமும் பரிசுத்தமும் உள்ள தேவன் அந்த பாவத்தின் சம்பளத்தை, அந்த பாவத்தின் விலையை, அதன் ஆக்கினையை நம்மீது சுமத்தாமல், நம்மிடம் வசூலிக்காமல், அந்த தண்டனை அவரது குமாரனின் மீது சுமத்தப்படுகிறது. அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவருடைய குமாரனை தந்தருளி உலகத்தை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். நித்திய மரணத்தை அனுபவிக்க வேண்டிய மனிதனுடைய இடத்தில் நித்திய தேவன் மாம்சமாக வந்து அந்த மரணத்தின் அத்தனை தண்டனைகளையும், காயத்தையும், எல்லா தண்டனைகளையும் தன் மீது சுமந்து கொண்டார். இந்த நித்திய மரணத்திலிருந்து நம்மை அவர் மீட்டு எடுத்திருக்கிறார். ஒருவர் இந்த நித்திய மரணத்துக்குள் செல்லுகிறார் என்றால் தேவனுடைய கோபத்தினால் அல்ல, ஒளியை பார்க்கிலும் இருளை அதிகமாக விரும்புவதே. அவர் கொடுத்த மீட்பை நிராகரிக்கிறதினால், தான் சுயமாக அதை தெரிந்தெடுப்பதினால் அந்த இடத்தை அவர் பெற்றுக்கொள்ளுகிறாரே தவிர தேவனுடைய சித்தமோ விருப்பமோ அதுவல்ல.
இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால், ஒருவருடைய சுய தெரிந்தெடுப்பு இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு இல்லாமல் நித்திய மரணத்தை தெரிந்தெடுப்பதாக இருந்தால், அது தேவனுடைய இருதயத்தை நொறுக்குவதாக இருந்தாலும் அந்த சுய தெரிந்தெடுப்பை தேவன் அனுமதிக்கிறார், இடம் கொடுக்கிறார். அது அவருக்கு விருப்பமில்லாத ஒரு இடம்தான், அவரை காயப்படுத்துகிற ஒரு இடம். ஆனால் தன்னுடைய சுய தெரிந்தெடுப்பினால் ஒரு நபர் அந்த இடத்துக்கு செல்லுகிறாரே தவிர தேவனுடைய விருப்பத்தினால் அல்ல, தேவனுடைய கோபத்தினால் அல்ல. ஏனென்றால் இந்த நித்திய மரணத்திலிருந்து தேவன் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக விடுவித்திருக்கிறார். தேவனிடமிருந்து பிரிவு என்பது ஒரு கொடூரமான ஒரு இடம், அனுபவிக்க முடியாத இடம், நினைத்து பார்க்க முடியாத ஒரு இடம், ஜீவன் இல்லாத இடம், மரித்து போன ஒரு இடம். அதிலிருந்து அவர் மீட்டு எடுத்திருக்கிறார். அதனால் மனிதனுக்கு ஒரு மீட்பு அவசியமாக இருந்தது. இதிலிருந்து ஒரு மீட்பு மனிதனுக்கு தேவைப்பட்டது. அந்த மீட்பை தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது என்று தாவீது ராஜா சொன்னது போல உம்மை தெய்வமாக பெற்ற நாங்கள் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறோமே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் நீர் கொடுத்த மீட்பிற்காக, நித்திய மரணத்திலிருந்து நீர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நீர் கொடுத்த ரட்சிப்பிற்காக நன்றி, ரட்சிப்பின் சந்தோஷத்திற்காக நன்றி அப்பா. எப்பேற்பட்ட இடத்திலிருந்து எங்களை நீர் மீட்டு எடுத்திருக்கிறீரப்பா. ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உம்மோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை நீர் தந்திருக்கிறீர். விழுந்து போன இடத்திலிருந்து எங்களை நீர் தூக்கி எடுத்திருக்கிறீர் என்ற சத்தியத்திற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இதை கரத்தில் தருகிறேன். இதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயங்களை நீர் கொடுக்கிறதற்காக நன்றி. இந்த சத்தியம் அவர்கள் வாழ்வில் விடுதலையை கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.